ஷேப் உள்ள போறது யாருக்கு தான் பிடிக்காது. அட்லீஸ்ட் சின்ன போட்லையாச்சும் போகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதனால தான் ஊட்டி கொடைக்கானல் கோவா அப்படின்னு ட்ரிப் போய் என்ஜாய் பண்றாங்க. சரி இப்ப நான் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது என்ன? டைட்டானிக் மூவி தான். அதுல ஷிப் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கும். சரி விஷயத்துக்கு வாங்க. நம்ம இந்த வீடியோவுல ஷிப் டிரான்ஸ்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பத்தி பார்க்கலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு ஷிப் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நேச்சரா பார்த்துக்கிட்டு அப்புறம் டிஃபரெண்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணலாம். பெரிய பெரிய கப்பல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லாமே இருக்கும். கேமிங் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம், ரொம்ப டைம் ஆகும். நெக்ஸ்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை பத்தி பார்க்கலாம். சரி எதுக்கு குட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்பில பண்றாங்க? ஏன்னா ஹெவி லோடு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். கம்மியான காஸ்ட்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். என்ன வந்து சேரத்துக்கு சில நாட்கள் இல்லை என்றால் சில வாரங்கள் கூட ஆகலாம். ஆனாலும் ஹெவி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஷிப் டிரான்ஸ்போர்ட் எக்ஸாம் தான் பெஸ்ட். சரி எப்படி தண்ணில மிதந்துகிட்டு போகுதுன்னு பார்க்கலாமா? ஷேப் ஒரு பெரிய சைஸ் மெட்டல் டிராம் மாதிரி தான். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னால மிதந்துகிட்டு இருக்கு. சரி எப்படி முன்னாடி போகுது? அதுலயும் ஹெவி இன்ஜின் இருக்கும். இன்ஜின் ஓட பவர்னால பிரப்பலர் தண்ணிய போர்ச்சா பின்னாடி தள்ளும். வலது பக்கம் திரும்ப ரடரை வலது பக்கம் திருப்புகிறார்கள். புரொப்பெல்லரிலிருந்து வரும் தண்ணீர் ரடரில் மோதுகிறது. இதனால் கப்பலின் பின்பகுதி இடது பக்கம் தள்ளப்பட்டு முன்பகுதி வலது பக்கம் திரும்புகிறது. இடது பக்கம் திரும்ப ரடரை இடது பக்கம் திருப்பினால் பின்பகுதி வலது பக்கம் தள்ளப்பட்டு கப்பலின் முன்பகுதி இடது பக்கம் திரும்புகிறது. நங்கூரம் எப்படி வேலை செய்கிறது? கப்பலில் இருந்து நங்கூரம் மற்றும் சங்கிலி கடலுக்குள் இறக்கப்படுகிறது. நங்கூரம் கடலின் அடிப்பகுதியில் உள்ள மணல் அல்லது பாறையில் உறுதியாக பிடித்துக் கொள்கிறது. இதனால் காற்று, அலை அல்லது நீரோட்டம் இருந்தாலும் கப்பல் அதிக தூரம் நகராமல் இருக்கும். நங்கூரத்தின் பயன்பாடுகள்: கடலில் கப்பலை ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்க, துறைமுகத்தில் நுழைய காத்திருக்கும்போது, சரக்குகளை ஏற்றும் மற்றும் இறக்கும் போது, அவசர நிலையில் கப்பல் தூரம் நகராமல் பாதுகாக்க, கடலின் நீரோட்டம் மற்றும் காற்றால் கப்பல் அடித்துச் செல்லப்படுவதை குறைக்க. முக்கிய தகவல்: நங்கூரம் கப்பலை திடீரென நிறுத்தும், பிரேக் அல்ல. கப்பல் வேகமாகச் செல்லும்போது நங்கூரத்தை விடுவது ஆபத்தானது. கப்பல் வேகத்தை குறைத்த பிறகோ அல்லது நின்ற பிறகோ மட்டுமே நங்கூரம் விடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.